எல்சிஎம்னா என்னப்பா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் தமிழ்ல. மீச்சிறு பொது மடங்கு. இப்போ 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2க்கும் 3க்கும் வந்து பொதுவான மடங்கு என்னென்ன இருக்கு? இப்ப 2ஓட மடங்குல என்னென்னப்பா இருக்கு? 2ஓட மடங்கு என்னென்ன வரும்? 2. 2இன் மடங்குகள் என்னப்பா? ஹலோ? Sir, 4, 6, 8. அம்மா 4, ஆன்சர் 6, பண்ணுங்க. 8. மேத்ஸ் கிளாஸ்ல ஆன்சர் பண்ணா தான் புரியும். சரியா? Sir, 4, ஓகே. 6, எத்தனை பேர் 8, இருக்கீங்க 10. இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க. என்னென்னப்பா மடங்குகள் வரும்? 4, 6, 8, 6, 8, 10. 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஓகே. ஓகே, ஓகே. குட். 3ஓட மடங்குகள்? 6, 9, 12. 6, 8ஆ? எப்படி 6, 8 வரும்? 6, 9 சார். 9 6 சொன்னேன் சார். என்னப்பா வரும்? 2, 3, 9. 6 2வது 6 3வது மல்டிபிள் பண்ணா 9. 6, 9 அடுத்து 12. 12, sir. அடுத்து 15. 15. 15, 18, 20 அந்த 18. மாதிரி வந்துட்டே இருக்கும். சரியா? எஸ். 21. ஓகே, குட். சோ இப்ப ஓகேப்பா. ஓகே, ஓகே. ஓகே. இப்போ 2க்கு அண்ட் 3க்கு வந்து காமனான மல்டிபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இங்கேயும் 6 இருக்கு. இங்கேயும் 6 இருக்கு. இங்கேயும் 12 இருக்கு. இங்கேயும் 12 இருக்கு. சரியா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா 18 வரும். இங்கேயும் 18 வரும். இங்கேயும் 18 இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமன் மல்டிபிள்ஸ். சோ பொதுவான மடங்குகள் எதுன்னு பாத்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் 6, 12, 18 இதெல்லாம் வருது. இதுல எது மடங்கு பொதுவான மடங்குகளையே மிக சிறியது எதுவோ அதான் எல்சிஎம். சரியா? கிளாஸ் வா ஸ்டார்ட் ஜாயின் பண்ணுங்க. ஓகே. நான் பேச கேக்குதா உங்களுக்கு? ஹலோ? Yes, sir. ஹலோ? Yes, sir. Yes, sir. Yes, sir. பிரீத்தி கேக்குதா உங்களுக்கு? பிரீத்தி கேக்குதுங்க சார். சரிப்பா. ஓகே. எனக்கு ரிப்ளை வந்து டிலேவா வருது. அதனால கேக்குறேன். ஓகே, ஓகே. தேங்க் யூ. சரி, லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா இதுதான். சரியா? 6 இது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம HCFனா என்ன? HCFனா என்னப்பா? இதுதான் எல்சிஎம். இது மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் எல்சிஎம். சரியா? HCFனா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களா? மீப்பெரு பொது வகுத்தி. இப்போ 20, 30ன்னு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இது இந்த 20 வகுக்கக்கூடிய எண்கள் என்னென்னப்பா வகுக்கும்? இல்லப்பா 20 எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணும்? 2, 20 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். 2, 2, 5, 10. 20 எந்தெந்த நம்பரால வகுக்கலாம்? 2, 5, 4. மீதி இன்ட்ரிவ் போடணும். 1ஆல வகுக்கலாம்ப்பா? Yes, sir. 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். அப்புறம் அடுத்து 4, 5 சார். 4. 5. 4ஆல வகுக்கலாம். 5ஆல வகுக்கலாம், 10ஆல வகுக்கலாம், 20ஆல வகுக்கலாம். கரெக்ட்டா? ஓகே. 30 எதால வகுக்கலாம்? 1ஆல வகுக்கலாம், 3ஆல 4ஆல டிவைட் பண்ண முடியுமா? 4ஆல 30 டிவைட் பண்ணுங்கப்பா. முடியாது சார். இல்லைங்க சார். முடியாது. 30 4ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. முடியாதுங்க சார். ஓகே. எஸ். 1, 3 அதுக்கப்புறம் 5 5, 5ஆல 6 டிவைட் பண்ணோம் இல்லையா? 5 பண்ணலாம் சார். 10 15 கரெக்ட்டா? அவ்வளவுதான். 2, sir. வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. என்னன்னு தெரியல. நந்தினி வரலம்மா. வரலையே.
ஏய் மூஞ்சுரு ஐயோ அதை விட திங்காத ஒண்ணு கோழி ஒண்ணும் பண்ணாத அடைக்குட்டி வச்சிருக்கீங்க கோழி கூட இல்லாதனாலதான் இங்க உள்ள தூக்கி வச்சிருக்கிறேன். கூட இருந்துச்சுன்னா வெளியே வச்சிருப்பேனே. ஒரு கோழி வெளியில ஒரு கோழி உள்ள. இப்போ கிளியரா இருக்கா? வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? ஹலோ எஸ் சார். எஸ் சார். இப்போ சரிப்பா. ஓகே சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. சரிப்பா, இப்போ நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ எங்க போயிருக்கோம்? சரி ஓகேவா? ஸோ இப்போ 30யோட டிவிஷன் எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணணும்னா 1, 3, 5, 6, 10, 15 டிவைட் பண்ணும் 30. சரியா? இதுல ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பரா இருக்கணும், பட் ஹையஸ்ட் நம்பரா இருக்கணும். எதுப்பா? எதெல்லாம் ஃபர்ஸ்ட் காமன்? 1 காமனா இருக்கா? எஸ் சார். அடுத்து 5 காமனா இருக்கா? 30 2 ஆலயும் டிவைட் 2 ஆல டிவைட் பண்ணலாம். சரி ஓகே. 1 2 காமனா இருக்கு. அடுத்து 5 காமனா இருக்கு. அடுத்து என்னப்பா இருக்கு? 10. 10 சார். அப்புறம் அவ்வளவுதான் இந்த சார். காமன் நம்பர்ஸ்ல ஹையஸ்ட் எதுப்பா? 10 சார். 10. அதான் புரியுதுங்களா? அதுதான் HCF. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் HCF. புரியுதா? இதை வந்து இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் சொல்லலாம், GCD. தமிழ்ல ஒரே ஒரு டேர்ம் தான், மீ பெரு பொது வகுத்தி. மிகப்பெரிய பொது வகுத்தி 20 30ங்கிற ரெண்டு எண்களை ஒரு எண்ணால டிவைட் பண்ணணும். ஆனா அந்த நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கணும், வகுக்கக்கூடிய எண்களே பெரிய நம்பரா இருக்கணும். அதுதான் வந்து 10. இப்போ இதுல சரியா? இதுதான் மீ போவா. புரியுதுங்களா? ஸோ இப்போ மீச்சிமே என்னன்னு தெரிஞ்சிச்சு, மீ போனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கான்செப்ட் போயிடலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்க, லிசன். இது மாதிரி ஒரு சார்ட் டிரா பண்ணிக்கோங்க. N1 N2ன்னு 2 நம்பர் இருக்குப்பா. சரியா? 2 நம்பர் இருக்கு. அதுக்கு நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா HCF வரும். சரியா? இங்க அந்த 2 நம்பருக்கு கீழே இங்க என்ன வரும்னா AB அப்படின்னு அதோட ரேஷியோஸ் வரும். அதோட ரேஷியோஸ் விகிதங்கள் வரும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ சால்வ் பண்ண மாதிரியே டிவிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணா 20 30 2 எண்கள். அந்த 2 எண்களுக்கு HCF எப்படிப்பா எடுக்கலாம்? 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10 2 20 15 2 30ன்னு டிவைட் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? இதை வந்து 5ஆல டிவைட் பண்ணலாம் இல்லையா? 5ஆல டிவைட் பண்ணா 2 5 10 3 5 15ன்னு டிவைட் பண்ணலாம். புரியுதா? ஓகேவாப்பா? இதை திரும்ப டிவைட் பண்ண முடியுமா காமனான நம்பரால? 1 தவிர வேற எந்த நம்பராலும் டிவைட் பண்ண முடியாது. 2 3 வேற நம்பரால டிவைட் பண்ண முடியுமாப்பா? 1ஆல டிவைட் பண்ணா 2 ஒரு 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும். வேற எந்த காமன் நம்பரும் இந்த 2 நம்பரை டிவைட் பண்ணாது. புரியுதுங்களா? சோ இங்க பாருங்க, இந்த 20:20, 30 இந்த இரண்டு எண்களுடைய விகிதம் தான் என்னப்பா? 10 15. ஆமா தானே? இதோட ரேஷியோ தானப்பா 20:30யோட ரேஷியோ தான் 10:15 அப்படிங்கிறது. அதோட ரேஷியோ தான் 2:3. புரியுதுங்களா? 20:30 என்ன பண்ணலாம்? 10 2s are 20, 15 2s are 13 டிவைட் பண்ணலாம். இது என்ன பண்ணலாம்? 5ஆல கேன்சல் பண்ணோம்னா 2 5s are 10, 3 5s are 15 அப்படின்னு கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த 2:3 அப்படிங்கிறது இந்த 20 30 ஆகிய இரு எண்களுடைய விகிதங்கள், ரேஷியோஸ். புரியுதாப்பா? புரியுதா இல்லையா? ஓகே லிசன். அப்ப நம்ம இந்த N1 N2 இரண்டு எண்களுடைய விகிதம் என்னன்னா இந்த A:B வரணும். சரியா? லிசன், இது வரணும். இதுல இந்த 2 3 ஆகிய எண்களை 1 தவிர எக்ஸப்ட் 1 தவிர வேற எந்த எண்களாலும் என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. சரியா? 1 தவிர வேற எந்த நம்பராலும் டிவைட் பண்ண முடியாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன சொல்லலாம்? கோ பிரைம் அப்படின்னு சொல்லலாம். கோ பிரைம் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. தமிழ்ல கோ பிரைம்னா என்ன அப்படின்னா சார்பகா எண்கள். சார்பகா எண்கள். சரியா? கோ பிரைம் அப்படின்னா சார்பகா எண்கள். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 நம்பர் இருக்கணும். அந்த 2 நம்பரை 1 தவிர வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த எண்ணை என்ன சொல்லுவாங்க? சார்பகா எண் அப்படின்னு சொல்லலாம். கிளியராப்பா? இங்கிலீஷ்ல இது பேர் வந்து கோ பிரைம்ஸ். A number which is divided by 1, sorry, no common divisor except 1.
சரியா? நோ காமன் டிவைசர் எக்ஸப்ட் 1 நோட் பண்ணிக்கோங்க. 1 தவிர வேற எந்த பொதுவான வகுத்திகளும் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லலாம்? கோ பிரைம் அப்படின்னு சொல்லலாம். கிளியராப்பா? இப்ப கோ பிரைம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஹலோ? எஸ் சார். எஸ் சார். ஓகே, லிசன். இப்போ இந்த சார்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலா கிரியேட் பண்ண போறோம். சரியா? இந்த சார்ட் வச்சு ஃபார்முலா கிரியேட் பண்ண போறோம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ N1 இந்த நம்பர் வேணும்னா சில கொஸ்டின்ல வந்து இந்த நம்பர் கேட்பாங்க. அப்ப N1ங்கிற நம்பர் வேணும்னா என்ன பண்ணலாம்னா இப்போ A ஓட வேல்யூ HF ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம்? சோ HCF into A அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி N2 நம்பர் வேணும்னா HCF into B ன்னு எழுதலாம். சரியா? இங்க பாருங்க 20ங்கிற நம்பர் இருக்கு. அதான் N1. இங்க Aங்கிற இடத்துல என்னப்பா இருக்கு? 10ன்னு இருக்கு. இங்க எடுத்தீங்கன்னா HCF இங்க என்ன வரும்? இந்த இடத்துல மட்டும் பாருங்க. இந்த ஒரு ஸ்டெப்ல 10ன்னு எடுத்தீங்கன்னா 10 × 2 20ன்னு எழுதலாம். மொத்தமா காமனா எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க. இங்க 2ன்னு இருக்கு. இங்க 2 × 5 என்னப்பா வரும்? 10ன்னு வந்துரும். சரியா? 2 × 5 வந்து 10 வந்துரும். அப்ப 10 × 2 என்ன வந்துருது? 20ன்னு வந்துருது. சரியா? அந்த நம்பர் கிடைச்சிரும். அதே மாதிரி 10 × 3 என்னப்பா வந்துருது? 13 அந்த நம்பர் கிடைச்சிரும். சோ அப்ப N1 வேணும்னா HCF into A, N2 வேணும்னா HCF into B. இதுதான் அப்படியே நம்ம எழுதிட்டோம். சரியா? அடுத்து என்ன பண்ணனும்னா இங்க பாருங்க. அடுத்து LCM வேணும்னா என்னப்பா பண்ணணும்? இப்ப LCM கால்குலேட் பண்ணனும்னா எப்படி பண்ணுவீங்க? இப்ப 20க்கும் 30க்கும் LCM. என்ன இதால டிவைட் பண்ணலாம்? LCM எடுத்தீங்கன்னா 2 ஆல டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 10 2s are 20, 15 2s are 30. இத 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 5s are 10, 3 5s are 15. இத ஃபர்தரா டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ண போறோம்? எல்லா நம்பரையும் பெருக்கிடுவோம். சரியா? அப்ப 2 × 5 வந்து 10, 10 × 2 வந்து 20, 20 × 3 வந்து 60. அதானப்பா LCM? எஸ் சார். எஸ் சார். இதான் LCM. சரியா? டிவிஷன் மெத்தட்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா இதான் LCM. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்ப 20 30 ரெண்டுக்கும் காமன் மல்டிபிள் எழுதணும். 20 ஓட மல்டிபிள்ஸ் என்ன வரும்? 40 60 80 இது மாதிரி வரும். 30 ஓட மல்டிபிள் என்ன வரும்? 60 90 120 ன்னு வரும். இதுல லீஸ்ட் காமன் என்ன? 60 தான். சோ அப்ப அதுதான் LCM. சரியா? ஓகே. சோ LCM வந்து 60. இங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இங்க 2 × 5 அப்படிங்கிறது HCF. சரியா? அதான் 10. HCF. சரியா? HCF into இந்த என்னப்பா அந்த Aங்கிற வேல்யூவும் Bங்கிற வேல்யூ மல்டிபிள் பண்ணிருக்கீங்க. இங்க அதானப்பா Aங்கிற இடத்துல 2 இருக்கு, Bங்கிற இடத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. சோ அப்ப LCM என்ன ஃபார்முலா என்னன்னா HCF into A into B. HCF into A into B. இப்போ 3 ஃபார்முலா வந்துருச்சா? 3 ஃபார்முலா புரிஞ்சாப்பா? ஹலோ? எஸ் சார். எஸ் சார். ஓகே. சோ அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து அந்த எண்களுடைய மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். அதாவது LCM into HCF அதோட பெருக்கல் பலன் வந்து 2 எண்களுடைய N1 into N2 ஓட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். சரியா? இது வந்து 4வது ஃபார்முலா. ஓகே. பாருங்க 20 30 2 எண்கள். 20 30 2 எண்கள். அதோட பெருக்கல் பலன் என்னப்பா வருது? 20 × 30 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 600. கரெக்ட்டா? கரெக்ட்டாப்பா? எஸ் சார். 600. அதே மாதிரி LCM ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 16 கண்டுபிடிச்சிருக்கோம். HCF நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம்? 10 ன்னு பார்த்திருக்கோம். சோ அப்ப 60 × 10 ஓட வேல்யூ என்ன? 600. 600. ஓகேவா? அப்ப LCM into HCF அந்த 2 எண்களுடைய மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் பலன் வந்து எதற்கு சமம்? அந்த இரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். N1 and N2க்கு வந்து சமம். சோ 4 ஃபார்முலா இத எழுதிக்கோங்கப்பா. 4 ஃபார்முலாவும் எழுதிக்கோங்க. சரியா? இத வச்சு தான் நம்ம அடுத்து சம்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். நோட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நான் சொல்றேன். லிசன். N1 N2 ன்னு 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணும்போது இங்க HCF கிடைக்கும். இங்க என்ன வரும்னா A/B அப்படின்னா அதோட ரேஷியோஸ் கிடைக்கும். சரியா? இப்போ N1 கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா A into HCF. N2 கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா B into HCF. சரியா? அதே மாதிரி LCM கேட்டாங்கன்னா AB வேல்யூ கொடுத்துட்டு LCM கேட்டாங்கன்னா HCF into A into B. இது 3வது ஃபார்முலா. அடுத்து 2 எண்களுடைய பெருக்கல் பலன் N1 into N2 equal to LCM into HCF. இதுதான் 4 ஃபார்முலாஸ். இது 4ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஓகே. சார். எஸ். சார் அந்த LCM into HCF is equal to A into B ன்னு வரும் இல்லைங்க சார்? அப்போ A B கீழ தானே சார் LCM HCF வரணும்? என்னப்பா? டிவிஷன்ல இல்ல தெளிவா வந்துரும்ல சொல்லுங்க. சார்? நீங்க கேக்குறத தெளிவா கேளுங்க. LCM into HCF ன்னு இருக்கும் இல்லைங்க சார்?
எங்க இருக்கும்? ஈக்குவேஷன். நம்ம அது மாதிரி LCM into HCFன்னு எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு N1 into N2 தான் எழுதியிருக்கோம். வேற என்ன எழுதியிருக்கோம்? இல்ல சார், தேர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா A into B இருக்கு இல்லைங்க சார், அது கீழே HCF டிவிஷன்ல போகாதுங்களா சார்? மல்டிபிள்ல தான் வருங்களா டிவிஷன் சார்? ஆக்சுவலி இவ்வளவுதான். LCM ஈக்குவல் டு என்ன வரும்? LCM ஈக்குவல் டு HCF into A into B தான். அதான் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி 20, 30ன்னு 2 நம்பர் இருக்குப்பா. சரியா? அதுக்கு நீங்க HCF எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 10 வரும். இங்க 2, 3ன்னு வந்துரும். சரியா? அப்ப LCM என்ன பண்ணணும்? 10 into 2 into 3. அதானப்பா? LCM equal to HCF ஓட வேல்யூ into Yes, sir. A into B இருக்கு இல்லையா? அப்ப HCF என்ன? இங்க 10, A ஓட வேல்யூ 2, B ஓட வேல்யூ 3. சோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் உங்களுக்கு? LCM கிடைச்சிரும். என்னப்பா வேணும்? 16 கிடைக்கும். இதுல என்ன டவுட்? ஓகேங்க சார். எல்லாருக்கும் புரியுதாமா? Yes, sir. எஸ் ஓகே. சோ இப்ப பாருங்க, இது வந்து குரூப் 1 கொஸ்டின் 2022ல கேட்ட கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா? 2022 குரூப் 1 கொஸ்டின். எழுதிக்கோங்க. which of the following is a pair of co-primes? English medium. which of the following is a pair of co-primes? which of the following is a pair of co-primes? தமிழ் மீடியம். பின்வருவனவற்றில் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. சோ ஆப்ஷன் இது பண்ணிக்கோங்க. 16, 22, ஆப்ஷன் பி 18, 25, ஆப்ஷன் சி 21, 35, ஆப்ஷன் டி 23, 92. இதுல எந்த இரு ஜோடி எண்கள் வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு கேக்குறாங்க? லாஸ்ட் ஒன் சார். என்னப்பா? எந்த ஆப்ஷன் கரெக்ட்? 2392. ஓகே. சார்பகா எண்கள்னா என்ன சொல்லிருக்கேன்? கோ பிரைம்ஸ் அப்படின்னு என்னப்பா சொல்லிருக்கேன்? சார் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏவா? அப்ப யாருக்குமே புரியல. சரி, ஓகே. சார் ஒரே நம்பரால பண்றதுதானே சார்? என்னப்பா சார்பகா எண்கள் என்ன சொன்னேன்? அதே சேம் அந்த ஒன்னாவது வாய்ப்பாடுல மட்டும் அவர 2392 வந்து சேம் அதே வாய்ப்பாடுல மட்டும் ஒன்னாவது வாய்ப்பாடுல மட்டும் தானே சார் அது வரும். மத்த எந்த ஓகே, அப்ப நம்பராலும் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு வந்து என்ன புரியல? வாய்ப்பாடு தெரியல. சரி, ஓகே. நந்தினிக்கு வந்து கான்செப்டே புரியல. 25 சார். என்னப்பா? சார் ஆப்ஷன் பி சார் 18,25 சார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். லிசன். 16, 22 டிவைட் பண்ண முடியுமா? 2ஆல டிவைட் பண்ணலாம். 8, 2, 16, 11, 2, 22. அப்ப இது வந்து என்ன ஆகுது? 2 ஆல டிவைட் ஆகுது. டிவிசிபிள் பை 2. அப்ப இது சார்பகா எண்களா? கிடையாது. அடுத்து என்ன? ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். 18, 25 எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும்? 2ஆல டிவைட் பண்ண முடியுமா? ரெண்டையும் பண்ண முடியாது. 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். 3ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரியா? 6, 3, 18 ஏன்னா 25ன்னு வந்திருக்கு இல்லையா? அப்ப 3ஆல டிவைட் ஆகாது. சரி, 5ன்னு வந்தனால 5ஆல டிவைட் பண்ண முடியுமா? 18 டிவைட் ஆகாது. சோ எந்த இரு எண்களாலையும் எந்த ஒரு எண்ணாலும் டிவைட் பண்ண முடியாது எக்ஸப்ட் 1. 1 தவிர வேற எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. அதனால இது என்ன சொல்லலாம்? கோ பிரைம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 21, 35 எடுத்துக்கோங்க. எதால டிவைட் பண்ணலாம்? 7ஆல டிவைட் பண்ணலாம் இல்லையா? பார்த்தோனே தெரியும். 7ஆல டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 3 21, 5 35ன்னு வந்துரும். சரியா? சோ அப்ப 7ஆல டிவைட் ஆகுது. அடுத்து 23, 92 எதால டிவைட் பண்ணலாம்? 23ஆலயே டிவைட் பண்ணலாம். சரியா? 23 into 4 என்னப்பா? 92 வந்துரும். சரியா? அப்போ 1ஆலயும் டிவைட் ஆகும், 23ஆலயும் டிவைட் ஆகும். ஓகேவா? அப்ப இது வந்து என்னது? சார்பகா எண் கிடையாது. சரியா? சார் இப்ப வந்து தனியா கொடுத்திருந்தாங்கன்னா அது சார்பகா எண்கள் தான் சார். என்னப்பா? 23 மட்டும் சிங்கிள் நம்பரா கொடுத்திருந்தாங்கன்னா அது சார்பகா எண்கள். அது பேரு சார்பகானே வராதுப்பா. அது வந்து பகா எண் அப்படின்னு சொல்லலாம். சரியா? 23 மட்டும் அப்படின்னா பகா எண்கள். பகா எண் அப்படிதான். இது ஒரு பிரைம் நம்பர். ஜோடியா மாதிரி தான் கோ பிரைம் சொல்றாங்க இல்லையாப்பா? கோ பிரைம் அப்படின்னா 2 இருக்கணும். கோ. சரியா? கோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கோ எஜுகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்கள் பெண்கள் இருவரும். ஆமா, மாணவர்கள் இருப்பாங்க, மாணவிகள் இருப்பாங்க. அதனாலதான் கோ எஜுகேஷன்.
இல்லாட்டி என்ன சொல்லுவோம், நம்ம பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப ரெண்டுமே இருக்கணும். அதான் சார் பகா எண்கள். அதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சார் பகா ரெண்டுமே வந்தாதான், 2 நம்பர் வந்தாதான் அது பேர் சார் பகானே சொல்ல முடியும். சரியாப்பா? ஓகே. சோ இது வந்து குரூப் 1 கொஸ்டின் 2022ல கேட்டது. இது நம்ம பார்த்திருக்கோம். பிரைம் நம்ம கோ பிரைம்னா என்னன்னு இங்க பார்த்திருக்கோம். அதனால இது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து போலாம். லிசன். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி சில கணக்குகள் சால்வ் பண்ணலாம்ப்பா. எல்சிஎம்ல. சரியா? டைப் 1 எழுதிக்கோங்க. டைப் 1. போலாமா? சம்க்குள்ள போலாமாப்பா? ஓகே. லிசன். LCM of 148 and 185. LCM of 148 and 185. சரிங்களா? 148 மற்றும் 185ன் மீச்சீமா காண்க. மீச்சீமா எல்சிஎம்னா என்னப்பா? மீச்சிறு பொதுக்கு மடங்கு. மீச்சீமா காண்க. சரியா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 148 டிவிஷன் மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். 148 185 எந்த நம்பரால டிவைட் ஆகும்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, வாய்ப்பாடு தெரிஞ்சா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாய்ப்பாடு தெரியலன்னா என்ன செய்யலாம்? நம்ம சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு யூனிட் டிஜிட் எடுத்துக்கோங்க. இப்ப 2ஆல டிவைட் பண்ண முடியுமா? இங்க 8 இருக்கு, இங்க 5 இருக்கு. 2ஆல டிவைட் பண்ண முடியுமாப்பா காமனா? முடியாது. ஓகே. ஒரு நம்பர் 3ஆல டிவைட் பண்ணனும்னா என்னென்ன ரூல் இருக்கு? ஒரு நம்பரை 3ஆல டிவைட் பண்ணனும் அப்படின்னா அந்த மொத்த நம்பரையும் ஆட் பண்ணா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வரணும். ஓகே. ஆட் பண்ணோம்னா மல்டிபிள் ஆஃப் 3 வரணும் இல்லையா? இப்போ 148 ஆட் பண்ணா என்ன வரும்? 1 + 4 5 5 + 8 வந்து 13. 13 வந்து 3ஆல மல்டிபிளா? கிடையாது. அப்ப 3ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. சரியா? 4ஆல டிவைட் பண்ண முடியுமா? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்கணும். 4ஆல டிவைட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா முடியாது. 5ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 6ஆல பண்ண முடியுமா? நோ சார். பண்ண முடியாது. சரியா? ஒரு நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனாதான் 6ஆல டிவைட் ஆகும். சோ 6ஆல டிவைட் பண்ண முடியாது. 7ஆல பண்ண முடியுமா? முடியும். 7ஆல பண்ண முடியுமானா, இங்க பாருங்க 7ஆல பண்ண முடியுமானா, யூனிட் டிஜிட் 7 வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 7ஓட மல்டிபிள்ஸ்ல 8ம் 5ம் வருதா அப்படின்னு பாருங்க. 4 7 7 2 7 14 3 7 21 4 7 20 என்னப்பா? 28 5 7 35. சோ 28ம் வருது, 35ம் வருது. சரியா? அப்ப 8 5 வந்து யூனிட் டிஜிட்டா வருது. அப்ப 7 தான் யூனிட் டிஜிட். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? புரியுதா இல்லையாப்பா? சார். ஓகே. புரியலையா? புரியுது சார். ஓகே. ஒரு நம்பரை 7ஆல டிவைட் பண்ண முடியும். நான் 2 நம்பரையும் 7ஆல டிவைட் பண்ண முடியுமானா, யூனிட் டிஜிட்ட மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். 8 5ன்னு வருது. சோ 7ஓட மல்டிபிள்ஸ் பாத்தீங்கன்னா 8 5ல வருது. அப்ப 7ஆல என்ன பண்ணலாம்? டிவைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா 7ஆல டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா, டிவைட் பண்ணி பாருங்க. 2 7 14 1 7 7 பேலன்ஸ் 1 வந்துரும். 148 வந்து 7ஆல டிவைட் ஆகாது. சரியா? அப்ப 7ஆல நம்ம என்ன செய்ய முடியாது? டிவைட் பண்ண முடியாது. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 7ஆல டிவைட் பண்ண முடியலன்னா 17ஆல ட்ரை பண்ணலாம். சரியா? 7ஆல டிவைட் பண்ண முடியலன்னா 17ஆல ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சோ 17ஆல ட்ரை பண்ணி பாருங்க. இத டிவைட் பண்ண முடியுமான்னு. 17 இன்டு எந்த நம்பர் போட்டாப்பா 8 வரும் யூனிட் டிஜிட்ல? 4 போட்டா வரும் இல்லையா? 7 நாங்க 28க்கு 8. மீதி என்ன வந்துரும்? 2. 1 4 4 2 6. 68 தான் வரும். 148 வராது. சரி, அடுத்து வேற எந்த நம்பர் போட முடியும்? 10 போட்டோம்னா 170ன்னு வந்துரும். அதிகபட்சம் போலாம் 10ன்னு போட்டீங்கன்னா. சோ அப்ப 17 வராது. ஓகேவா? அப்ப 27 ட்ரை பண்ணலாமா? 27 இன்டு 4 என்ன வரும்? 27 இன்டு 4 7 நாங்க 28க்கு 8 மீதி 2. சரியா? 4 2 8 8 2 10 108 தான் வருது. அப்ப 108 தான் வரும். ஆனா 148 வரணும். அப்ப வராது. 37 ட்ரை பண்ணுங்க. 37 இன்டு 4 7 நாங்க 28க்கு 8 மீதி 2 3 4 12 12 + 2 14 148 வருது. சரியா? அப்ப 37ஆல தான் டிவைட் பண்ண முடியும். நான் எப்படி சால்வ் பண்றேன் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றேன். இந்த 2 நம்பர சால்வ் பண்றது ஈஸி கிடையாது. சோ எப்படி சால்வ் பண்றேன்னு அப்ரோச் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொண்ணா காமிக்கிறேன்ப்பா. அதே மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. கொஞ்சம் கஷ்டமான நம்பரா இருந்தா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். சோ 4 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 148 வரும். சரியா? அப்ப 37 நம்ம யூனிட் டிஜிட் 5 வரணும் இல்லையா? 5ஆல மல்டிபிள் பண்ணா தான் என்ன வரும்? நமக்கு 5 கிடைக்கும். சோ 5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வருது? 7 5 35 5 மீதி 3 3 5 15 3 18 185. சோ 5 டைம்ஸ்ல வருது. புரியுதா? சோ அப்ப 37 தான் HCF. சரியாப்பா? 37 தான் HCF. இங்க A, Bங்கிறது என்னப்பா? Aங்கிற இடத்துல 4 இருக்கு, Bங்கிற இடத்துல 5 இருக்கு. சோ அப்ப LCM ஃபார்முலா நமக்கு தெரியும். LCM HCF into A into B. சோ இது மல்டிபிள் பண்ணிடலாம் இல்லையா? 4 5 20. இத ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிடுங்க சிம்பிளா. 4 5 20.
20 into 37 என்னப்பா? 37 into 20 வேல்யூ என்னப்பா? 740. சார் அது 185 சார். 185 மா? 148 and 185 ரெண்டு நம்பர் சொன்னேன் நானு. 148 and 185. சார் 740 தான் ஆன்சர். கிளியரா? எஸ் சார். எஸ் சார். சரியா? நீ பாருங்க கஷ்டமான நம்பரா இருந்தா எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு எல்சிஎம் என்னன்னா 740. அடுத்த சம் பாருங்க. இது நீங்க இப்போ ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. கஷ்டமானதே பண்ணியாச்சு. அடுத்து ஈஸியா சால்வ் நோட் பண்ணிக்கோங்கப்பா. எல்சிஎம் ஆஃப் 90, 150, 225. LCM of 90, 150, 225. கண்டுபிடிங்க பாப்போம். எந்த நம்பரால் சால்வ் பண்ணலாம்? 5. ஓகே 5 ஆல சால்வ் பண்ணலாம் இல்லையா? சொல்லுங்க 90 எத்தனை வரும்? 18 5 90 கரெக்ட்டா? 25 100 18 5 90 வாய்ப்பாடு படிச்சீங்கன்னா ஈஸியா வந்துரும். அடுத்து என்ன பண்ணலாம்? 150 5 ஆல டிவைட் பண்ணனும் 30. 3 5 15 0 30 வரும். அடுத்து 4 5 20 பேலன்ஸ் 2 இருக்கும். 5 5 25 45 5 225 சரியா? அடுத்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 3 ஆல சார். 3 ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே அப்ப 6 3 18 8 3 30 15 3 45 சரியா? அடுத்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? நீங்க பாருங்க இதுக்கு அப்புறம் 6 10 15 க்கு அப்புறம் காமன் நம்பர் இருக்கா? காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? 6 10 15 காமன் நம்பரால் இந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? இல்ல பண்ண முடியாது. முடியாது. அப்ப HCF னு கேட்டாங்கன்னா இப்ப இந்த மூணு நம்பருக்கு HCF னு கேட்டாங்கன்னா இந்த 5 × 3 மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். சரியா? 5 × 3 வந்து 15 தான் HCF. ஆனா நமக்கு LCM னு கேட்டனால இத ஃபர்தராவும் டிவைட் பண்ணலாம். எப்படி? 5 ஆல திரும்ப டிவைட் பண்ணுங்க. 6 அப்படியே வச்சுக்கலாம். 2 5s are 10, 3 5s are 15. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க 2 ஆல சால்வ் பண்ணலாம். 3 2s are 6. சரியா? 1 2s are 2 வந்துரும். திரும்ப 3 அப்படியே வச்சுக்கலாம். அகைன் 3 ஆல சால்வ் பண்ணீங்கன்னா 1 1 1 வந்துரும். சரியா? புரியுதாப்பா? சோ அப்ப LCM கேட்டாங்கன்னா ஃபுல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடணும். 5 × 3 × 5 × 2 × 3. என்னப்பா ஒரு LCM? 450 சார். 450 சார். 450. ஓகே இங்க பாருங்க. 3 5 15 சரியா? இங்க 15 இருக்கு. இங்க 2 10 10 × 3 30 15 × 30 3 15 45 அப்ப 450. சரியா? 450 தான் ஆன்சர். கிளியராமா? LCMனா லாஸ்ட்ல 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிக்கலாம். சரியா? HCFனா என்ன பண்ணிரணும்? காமனான டிவிஷன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம் சின்ன வயசுலயே. கிளியராமா? எஸ் சார். ஓகே. அடுத்து போலாம் இல்லையா? இப்ப பாருங்க. இப்ப வந்து இது மாதிரி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பின்னத்துல குடுக்குறாங்க. ஃபிராக்ஷன்ஸ்ல குடுக்குறாங்க. LCM கண்டுபிடிக்க சொல்லி. LCM of 2/3 and 5/9 is 2/3 மற்றும் 5/9 இன் மீச்சியமா காண்க. இது மாதிரி குடுக்குறாங்கப்பா. ஃபிராக்ஷன்ஸ்ல குடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்ப்பா? இது ஒரு ஃபார்முலா இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலானா LCM கண்டுபிடிக்கணும். இதுக்கு LCM கேட்டிருந்தாங்கன்னா எதை கேட்டிருக்காங்களோ அதை வந்து மேல இருக்க நம்பருக்கு எடுத்துக்கணும். LCM ஆஃப் நியூமரேட்டர். சரியா? நியூமரேட்டருடைய LCM டிவைட் பை டினாமினேட்டருடைய HCF. என்ன கேட்கறாங்களோ அதை வந்து என்ன செய்யணும்? மேல கொடுத்திருக்க நம்பருக்கு எடுத்துக்கணும். கீழே இருக்க நம்பருக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எடுத்துக்கணும். சரியா? இதே HCF கேட்டாங்கன்னா மேல இருக்க நம்பருக்கு HCF வரும். கீழே இருக்க நம்பருக்கு என்ன செஞ்சுக்கணும்? LCM எடுத்துக்கணும். இதுதான் இப்ப ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப LCM கேட்டிருக்காங்க. தமிழ்ல சொல்லணும்னா தொகுதி பகுதின்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது வந்து தொகுதின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது பகுதின்னு சொல்லுவோம். கரெக்டாப்பா? எஸ் சார். கரெக்டா? எஸ். மேல இருக்க வந்து தொகுதிகளின் மீச்சிமா வகுத்தல் பகுதிகளின் மீப்போவா அப்படின்னு எழுதிக்கோங்க. மீச்சிமா கேட்டாங்கன்னா தொகுதிகளின் மீச்சிமா வகுத்தல் பகுதிகளின் மீப்போவா அப்படின்னு எழுதிக்கோங்க தமிழ்ல. இப்ப பாருங்க 2 5 க்கு LCM எடுக்கணும். ஏன்னா இங்க மேல LCM தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? LCM ஆஃப் 2, 5 2க்கும் 5க்கு LCM என்னப்பா? 10. LCM என்ன?
அப்படியே மல்டிபிள் பண்ணிட வேண்டியதுதான். காமனா நம்ம டிவைட் பண்ண முடியாதனால என்ன செஞ்சுக்கலாம், மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 2 into 5 ஓட வேல்யூ என்னப்பா 10. சரியா? அடுத்து டினாமினேட்டரோட HCF. HCF of 3, 9. 3, 9 ஓட HCF என்ன? 3 sir. ஆமா, sir, காமனா 3. இருக்கும்போது 3 தான். சரியா? அப்ப 3 தான் வரும். ஓகேவா? அப்ப டோட்டலா எல்சிஎம் என்ன வரும்னா 10/3. கிளியரா? Yes, sir. ஓகே. புரியுதாப்பா? யாருக்கு புரியல? யாருக்கு புரியல? சரி, ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து இப்போதைக்கு நீங்க சால்வ் பண்ணுங்க. LCM of 1/3, 5/6, 2/9, 4/27. இதோட LCM கண்டுபிடிக்கணும். 1/3, 5/6, 2/9, 4/27. கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். Sir, 20/3. 20, sir. 3 sir. 20/3. வெரி குட். சரியா? 20/3. இங்க பாருங்க, மேல இருக்க நம்பருக்கெல்லாம் LCM எடுக்கணும் இல்லையா? சோ 2க்கு 4க்கு LCM எடுத்தோம்னா 4 தான் கிடைக்கும். சோ அப்ப 4 into 5 வந்து 20. LCM என்ன வரும்? 20 வரும் மேல நியூமரேட்டருக்கு. டினாமினேட்டர் HCF எடுத்தீங்கன்னா என்ன வரும்பா? HCF எடுத்தீங்கன்னா Sir, 3, 3. 6, 27 எல்லாமே வந்து 3 ஓட மல்டிபிளா தான் இருக்கு. அப்ப 3 தான் HCF. சரியா? 3. சோ அப்ப ஓவராலா என்ன LCM என்ன வரும்? 20/3 வந்துரும். கிளியரா? Yes, sir. சோ இந்த மாதிரி கொடுத்தா சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? பின்னமா கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே தானப்பா? Yes, sir. Yes, sir. ஓகே. சரி. இப்போ இந்த சம் பாருங்க. இது வந்து கேட்டிருக்காங்கப்பா. TNPSC இது எல்லாமே கேட்ட क्वेश्चंस தான். LCM of 0.6, 9.6 and 0.12. மீச்சியமா காண்க. 0.6, 9.6 and 0.12. இதுக்கு LCM என்னப்பா வரும்? என்ன வரும் LCM? பார்த்தோனே சொல்லிடலாம்ப்பா. எந்த நம்பர்? 120. ம்ஹும். மா LCM இங்க பாருங்க. 0.6 வந்து 0.6 வந்து 9.6 டிவைட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும் sir. Yes, sir. டிவைட் பண்ணுமா? சரியா? இப்ப 0.6 ஓட மல்டிபிள்ல தான் என்ன வரும்? 9.6ன்னு ஒரு நம்பர் வரும். அடுத்து 9.6 ஓட மல்டிபிள் 9.6 கண்டிப்பா இருக்கு. சரியா? ஏன்னா 1ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 9.6 வந்துரும். 0.12 ஓட மல்டிபிள் என்ன வரும்? 9.6 வருமா வராதா? சோ 3 வரும். இடத்துலயுமே 9.6 வரும். சரியா? அப்ப எதுப்பா LCM? இந்த 9.6 தான் LCM. நம்ம எப்படி LCM சொல்றோம்? இப்போ வந்து 2, 4, 8 இதுக்கு LCM என்னப்பா? 8, 2, sir. 4, 8. என்னம்மா? 8, sir. 8 8, sir. எப்படி சொல்றோம்? 8 எப்படி சொல்றோம்? 2ஓட மடங்குல வந்து 8 வரும். 4ஓட மடங்குலயும் 8 வரும். 8ஓட மடங்கு என்ன இருக்கு? இம்மீடியட்டா கண்டிப்பா 1ஆல மல்டிபிள் பண்ணும்போது 8 வந்துரும் இல்லையா? சோ இந்த 2 நம்பர் ரிமைனிங் இருக்க எல்லா நம்பரும் இதோட வகுத்தொகையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எது பெரிய நம்பரோ அதான் என்னதுப்பா? LCM அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் 9.6 ஓட வகுத்தி தான் என்னப்பா? 0.6ம் 0.12ம். 0.12 80 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 80ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்பா? 9.6 கிடைக்கும். 9.6 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 0.6 ஓகேவா? 0.6 வந்து என்ன பண்ணணும்? 16 தடவை மல்டிபிள் பண்ணீங்கன்னா, சரியா? 16 தடவை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9.6 கிடைக்கும். 9. 5 தடவை 9.6 கிடைக்கும். சரியா? அப்ப என்னது LCM? 9.6 தான் LCM. இது மாதிரியும் क्वेश्चन கேட்கலாம். சோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? கான்செப்ட்ட கிளியரா புரிஞ்சுட்டோம்னா, மல்டிபிள்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா எது ஹையஸ்ட் மல்டிபிளோ அதுதான் என்னது LCM அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா? இதுக்கு HCF கேட்டா HCFனா என்ன வரும்? நோ டவுட். என்னப்பா வரும் HCF?
0.1 0.6 சார். ஆமா இது சின்னதோ அதான் HCF வரும் இல்லையா? அப்ப 0.6 தான் HCF. இங்க பாருங்க நம்ம மேல இதே சம்ல இருக்கு பாருங்க 4th சம்ல 3, 6, 9, 27 இது எது HCF ன்னு சொன்னீங்க? 3 சார். 3 ஏன்னா 3 தான் இது மூணையுமே டிவைட் பண்ணும். சரியா? அப்போ 3 தான் HCF. அதே மாதிரி தான் இங்கேயும் 0.6 வந்து மீதி இருக்க ரெண்டையுமே டிவைட் பண்ணிரும். அப்ப HCF என்ன? 0.6 தான். HCF ன்னு கேட்டா 0.6 சாரி 0.6 கிடையாதுப்பா. அதை விட 0.12 இருக்குல்ல 0.6 மா 0.6 பெருசா 0.12 பெருசா 0.12 0. எது பெருசு எது பெருசு 0.6 0.6 சார். 6 தான் பெருசு 0.6 தான் பெருசு 0.12 வந்து சின்னது சோ சின்னது தான் HCF வரும் 0.12 தான் சின்னது சோ அப்ப HCF ன்னு கேட்டா 0.12 LCM ன்னு கேட்டா 9.6 சரியா சாரி சரியாப்பா clear. ஓகே இங்க பாருங்க 0.12 5 டைம்ஸ் ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் 0.6 கிடைக்கும் 12 5 60 கரெக்ட்டா ஆமா சார் ஆமா அதான் எஸ் சோ அப்ப எது சின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.12 தான் சோ அப்ப அதுதான் HCF ஓகே அடுத்து போலாமா எஸ் சார். ஓகே லிசன் இப்படி இது வந்து ஒரு மாடல் சரியா இந்த மாதிரி கேட்கலாம் சோ இதுலயே இதுல பாருங்க இன்னொரு சம் 6 சம் ஓகேவா சோ LCM ஆஃப் LCM கண்டுபிடிக்கணும் தமிழ்ல மீச்சியமா எழுதிக்கோங்கப்பா 35 a square bc cube comma 42 a cube c b square comma 30 a c square b cube இதோட LCM கேக்குறாங்கப்பா சரியா இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க ஓகே இதுவும் LCM HCFல ரெண்டுலயுமே இந்த மாதிரி கேட்பாங்க நம்ம பார்க்கலாம் உண்மையா சரியா எழுதிட்டீங்களாமா சம் எழுதிட்டீங்களா ஹலோ எழுதியாச்சு எஸ் சார் சார். ஓகே லிசன் இப்படி கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து என்ன செஞ்சுக்கோங்க LCM கண்டுபிடிச்சுக்கோங்க சரியா LCM ஆஃப் நம்பர்ஸ் என்ன வரும் 35 42 30 LCM கண்டுபிடிச்சா என்ன வரும் 210 அப்படியே வரும் சார். டிவைட் சால்வ் பண்ணுங்க 210 என்ன பண்ணலாம் 7 ஆல டிவைட் பண்ணலாமா சரியா 7 ஆல டிவைட் பண்ண என்ன வரும் 5 35 அடுத்து என்ன வரும் 6 42 30 அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து 5 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 5 5 6 அப்படியே வச்சுக்கலாம் என்ன வரும் 6 5 30 சரியா சோ அடுத்து 6 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1 1 1 வந்துரும் சோ LCM வேணும்னா என்ன வரும்பா 7 into 5 into 6 6 5 30 30 into 7 21 சோ 210 தான் LCM கிளியரா ஹலோ எஸ் சார் எஸ் சார். எஸ் சார். 210 தான் LCM ஓகேவா இத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கணும் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்னா இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா a square b c cube இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையாப்பா a square என்னென்ன இருக்கு பாருங்க திரும்ப நான் எழுதுறேன் a square b c cube comma a cube c b square comma a c square b cube இருக்கு இல்லையா இதுல LCM னு கேட்டா சரியா இங்க பாருங்க ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே இன்க்ளூடா இருக்கணும் ஆல் ஆர் இன்க்ளூடட் ஆல் ஆர் இன்க்ளூடட் எல்லாமே இன்க்ளூடா வரணும் சரியா அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும் ஹையஸ்ட் பவர் A cube சார். சரியா இதுல பாருங்க மூணுலயுமே இப்ப என்ன வரும் a கியூப் a வந்து மூணுலயுமே இருக்கு a வரணும் ஹையஸ்ட் பவர் என்னப்பா a கியூப் அடுத்து b எல்லாத்துலயும் இருக்கா b இருக்கு சார். எஸ் சார். ஹையஸ்ட் பவர் என்ன B cube. B cube சார். அடுத்து c எல்லாத்துலயும் இருக்கா c யோட ஹையஸ்ட் பவர் என்ன C cube சார். சோ அப்போ ஓவரால் LCM என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் 210 a கியூப் b கியூப் c கியூப் கிளியரா கிளியராப்பா எஸ் சார் ஓகே இதே HCF னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க
அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்எஃப் டாபிக் பார்க்கும்போது நான் அது நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, பார்ப்போம், ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ ஹெச்எஃப்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, அந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணணும், ஹெச்எஃப் எடுக்கணும். 35, 42, 30. ஹெச்எஃப் என்னப்பா வரும்? 35, 42 Seven. ஹெச்எஃப். என்னப்பா? 7 sir. 7 எப்படி 7. 30 ஹெச்எஃப் வரும்? 30 எப்படி டிவைட் பண்ணும் 7? Yes sir வராது sir. அப்ப 1 என்ன ஹெச்எஃப்? 1 தான். 1 தான் sir. 1 தான் ஹெச்எஃப். சரியா? 1 தான் ஹெச்எஃப். அடுத்து இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப்ல லோவஸ்ட் பவரா இருக்கணும். காமன் மட்டும் தான் எடுத்துக்கணும். எல்லாத்துலயும் இருக்கிறதா இருக்கணும். காமனா இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ இதுல லோவஸ்ட் பவர் என்ன? A எல்லாத்துலயும் இருக்கு. அதுல லோவஸ்ட் பவர் என்னப்பா? A. A தான் A sir. sir. அடுத்து B எல்லாத்துலயும் இருக்கு. B ஓட லோவஸ்ட் பவர் என்ன? B. B B தான் sir. அடுத்து C எல்லாத்துலயும் இருக்கு. C ஓட லோவஸ்ட் பவர் என்ன? C. C C sir. sir. அவ்வளவுதான்ப்பா. சோ இப்ப இதுக்கு HCF என்னன்னு கேட்டாங்கன்னா, இதே சம் A. HCF என்னன்னு கேட்டாங்கன்னா, ABC தான் HCF. 1 into ABC அதான் ABC அதான் HCF. கிளியரா? Yes sir. ஓகே, இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப அடுத்து பாருங்க, இன்னொரு சம் சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த சம் போலாமாப்பா? போலாம் sir. லிசன், அடுத்த சம் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த LCM of 3 into A minus B, comma A minus 1 எழுதிக்கோங்க. A minus B வேணா A minus 1. 3A minus 1, comma 2 into A minus 1 whole square, comma A square minus 1. இது மாதிரி இருக்குப்பா. A square minus 1. So first step என்ன பண்ணணும்? நோட் பண்றீங்களா? 3 into bracket குள்ள A minus 1 பா. அடுத்து comma 2 into bracket குள்ள A minus 1 whole square. அடுத்து just A square minus 1. இதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணணும்? LCM. முன்னாடி இருக்க நம்பருக்கு வந்து ஆமா நம்பருக்கு என்ன LCM கண்டுபிடிக்கணும். அப்ப LCM of 3, 2, 1 அதோட 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? வந்து கொடுக்கலனா 1 இருக்குன்னு அர்த்தம். அதோட LCM என்னப்பா? 6 தான். சரியா? அடுத்து ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த பிராக்கெட் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? டேர்ம்ஸ்க்கு வந்து நம்ம LCM கண்டுபிடிக்கணும். சோ இப்ப A minus 1 இருக்கு. அடுத்து A minus 1 whole square இருக்கு. அடுத்து A square minus 1 இருக்கு. சரியா? இப்போ இதுல எதுப்பா ஹையஸ்ட் பவர்? முதல்ல காமனா எல்லா இடத்துலயும் இருக்கான்னு பாருங்க. இப்ப A minus 1 இங்க இருக்கு, இங்க A minus 1 இருக்கு. இங்க A minus 1 இருக்காப்பா? இந்த இடத்துல A minus 1 இருக்கா? இங்க A minus 1 இருக்கு ஃபர்ஸ்ட்ல, செகண்ட்ல A minus 1 இருக்கு, செகண்ட் ஃபேக்டர்ல இட முடியும். இதுல இருக்காப்பா A minus 1? இல்ல இருக்கா A இல்லையா? square ஆமா, A square minus 1 தான் இருக்கு. A minus 1 இல்ல. வெளிப்படையா பார்த்தா இல்ல. ஆனா இன் டெப்தா பார்த்தோம்னா இருக்கு. எப்படி? A square minus B square ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா A plus B into A minus. A minus B A ஃபார்முலா. minus B. சரியா? இந்த ஃபார்முலா படி இது எப்படி எழுதலாம்னா A minus 1 into A plus 1 into A minus 1 எழுதலாம். சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? செகண்ட் இது அப்படின்னா A minus 1, comma A minus 1 whole square, comma A plus 1 into A minus 1 எழுதலாம். சரியா? இப்ப பாருங்க, காமனா எல்லாத்துலயும் இருக்கா A minus 1? Yes sir. எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப A minus 1 எடுத்துக்கணும். ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும் இல்லையா? ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கீங்க. ஸ்கொயர் எடுத்துக்கணும். கிளியரா? அதானப்பா சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் பவர். LCMனா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையாப்பா? ஆமா சார். Yes sir. ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அப்புறம் என்ன சொல்லிருக்கேன்? இன்னொரு பாயிண்ட் சொல்லிருப்பேனே, எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். இங்க எது விட்டு இருக்கு மிச்சமா? A plus 1 வந்து மிஸ் ஆயிருக்கு. அப்ப அதையும் எழுதிக்கணும். A plus 1. சரியா? அப்ப ஓவராலா LCM என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 6 into A minus 1 A whole square whole square. A plus 1. A plus. கிளியரா? Yes sir. ஓகே, இப்போ இதுக்கு HCF கேட்டாங்கன்னா இதுக்கு HCF A கேட்டாங்கன்னா minus 1 sir. A minus. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. HCF 2, 3, 2, 1க்கு HCF என்னப்பா? 1 sir. 1 1 தான். சரியா?
ஓகே. அடுத்து செகண்ட் a minus 1 அதுக்கப்புறம் a minus 1 ஹோல் ஸ்கொயர். இந்த எடுத்துக்கோங்களேன், நம்ம சால்வ் பண்ண இதுவே எடுத்துக்கோங்க. A plus 1 A லிசன், a plus 1 a minus 1 அவசரப்படாதீங்க. HCFனா நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாத்துலயும் சார் A இருக்கணும், minus 1. லோவஸ்ட் பவரா இருக்கணும். சரியா? A சரி, minus என்ன 1 இருக்கு, sir. எல்லா இதுலயும் இருக்கு, என்ன இருக்கு, a minus 1 இருக்கு. a minus 1 எல்லா இதுலயும் இருக்கு. a plus 1 எல்லா இடத்துலயும் வருதா? வரல. a minus 1 மட்டும் தான் இருக்கு. லோவஸ்ட் பவர் என்ன, a minus 1 மட்டும் தான். அப்ப a minus 1 தான் HCF. சோ ஓவரால் HCF னு கேட்டா என்ன பவர் இருக்கு, A a minus minus 1 மட்டும் தான். கிளியரா? Yes sir. Yes sir. சார். ஓகே, இவ்வளவுதான்ப்பா. சரியா? சோ இப்போ எல்சிஎம்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க. நம்ம இப்போ எல்சிஎம் ஃபுல்லா முடிச்சிட்டோம். சரியா? இன்னொரு क्वेश्चन இருக்கு, அது கூட நம்ம பாத்துறலாம். சரியா? சோ எல்சிஎம்ல இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பாப்போம். இங்க பாருங்க, லிசன், லாஸ்ட் क्वेश्चन எழுதிக்கோங்க. லாஸ்ட் क्वेश्चन. if p is a prime number, if p is a prime number, எழுதிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம். p is a prime number. If p is a prime number, then LCM of p and p plus 1 is, then LCM of p and p plus 1, p க்கும் p plus 1 க்கு இருக்கக்கூடிய LCM என்னன்னு கேக்குறாங்க. தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. தமிழ் மீடியம். p என்பது ஒரு பகா எண். p என்பது ஒரு பகா எண் எனில் p மற்றும் p plus 1 ஆகிய எண்களுக்கான மீச்சிமா என்ன? p மற்றும் p plus 1 ஆகிய எண்களுக்கான மீச்சிமா என்ன? ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? இங்க பாருங்கப்பா, p என்பது ஒரு பகா எண். பிரைம் நம்பர்னா பகா எண் கொடுத்துட்டாங்கப்பா. சோ எனி பிரைம் நம்பர் என்னவா இருக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம். சரியா? லெட் 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். சரியா? பிரைம் நம்பரா எடுத்துக்கலாம். 5, 7. சரியா? அடுத்து என்னப்பா வரும்? 11, 13. இது மாதிரி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். எனி பிரைம் நம்பர். சோ p க்கு வந்து எந்த நம்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து p plus 1 னா என்ன வரும்? இப்போ 2 ன்னு எடுத்தீங்கன்னா அடுத்த நம்பர் என்னப்பா? 3. 3 ன்னு எடுத்தீங்கன்னா அடுத்த நம்பர் என்ன? 4. 5 ன்னு எடுத்தீங்கன்னா அடுத்த நம்பர் என்ன? 6. 7 எடுத்தா அடுத்த நம்பர் என்ன வரும்? 8. சரியா? சோ இதுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு இப்போ 2, 3 ன்னு எடுத்துக்கலாம் ஒரு செட். p அப்புறம் p plus 1, இது ஒரு செட்டுப்பா. 2, 3 யோட எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் என்னப்பா வரும்? 6. இதுல 6. சரியா? எப்படி 6 வந்துச்சு? 2 into 3 sir. சரியா? 2 into 3 வந்து 6. ஓகே. அதே மாதிரி p, p plus 1 வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இப்போ வந்து p க்கு 3 ன்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க 3 plus 1 வந்து 4 ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன வரும் உங்களுக்கு எல்சிஎம்? 12 sir. 12 sir. 12 எப்படி வந்துச்சு? 3 3 into 3. into 4. 3 into 4. சரியா? அவ்வளவுதான். இப்போ 5 ன்னு எடுத்தீங்கன்னா 5, 30. 6 எடுத்து வரும். என்ன ஒரு எல்சிஎம் என்னப்பா வரும்? 13 வந்துரும். எப்படி வந்துச்சு? 5 into. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா, சரியா, LCM of p and p plus 1 ஓட ஆன்சர் என்னன்னா p into p plus 1. அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிரணும். அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? சோ உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க எக்ஸாம்ல. எப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். p ஸ்கொயர் plus 1 ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன்ல p into p plus 1 divided by 2 ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா p plus 1 மட்டும் இருக்கு. ஆப்ஷன் டி ல வந்து p into p plus 1 இருக்கு. எது கரெக்ட்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். சரியா? இப்படியும் क्वेश्चन கேட்பாங்க. அப்ளிகேஷன் மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போடுற மாதிரி கேட்பாங்க. சரியாமா? கிளியரா? அடுத்து போலாமா? போலாம் sir. Yes sir. ஓகே. அடுத்து HCF. இப்போ இவ்வளவுதான் எல்சிஎம் முடிஞ்சிருச்சு. அடுத்து HCF பார்க்க போறோம். HCF இப்போ நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் HCF of 108, 360, 408. இது ஒரு HCF கேக்குறாங்கப்பா. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 108 சார்.
தம்பி 108 தவறுப்பா, பிளண்டர் மிஸ்டேக் பண்றீங்க. 108 வந்து 360 மல்டிபிள்ல வருமா 408 மல்டிபிள் வருமான்னு பாருங்க. ஒரு நம்பரை வந்து ஹெச்எஃப்னு சொல்றோம்னா இந்த 108 வந்து மீதி இருக்கிற 2 நம்பரையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுமா? எஸ் சார் வர பண்ணாதுப்பா. 108க்கும் 408 எப்படி டிவைட் பண்ணும்? 108 3ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க என்ன வரும்? 24 4 மீதி 2 324 தான் வரும். 4ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 432 வந்துரும். எப்படி டிவைட் பண்ணும்? அப்ப கண்டிப்பா 108 கிடையாது இல்ல HCF. நந்தகுமார் எஸ் சார். 36 சார். 36ஆ? ம். 36 12 408 sir. என்னம்மா? என்ன ஆன்சர்? 12 sir. Sir. 108 360 408 சரியா? எந்த நம்பரால ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? 8ன்னு இருக்கு, 60ன்னு இருக்கு, 8ன்னு இருக்கீங்க. சோ 4ஆல டிவைட் பண்ணலாம். சரியா? 4ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 நாள் 8 பேலன்ஸ் 2 இருக்கும். சரியா? 7 நாள் 28. அடுத்து 9 நாள் 36 ஒரு 0. அடுத்து என்ன வரும்? 5 நாள் 40 2 நாள் 8. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்ப்பா? 27 90 102ன்னு இருக்கு. இது எல்லாம் 3ஆல டிவைட் ஆகும். சரியா? அப்ப 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணா 9 3 27 30 3 90. இங்க என்ன வரும்? 3 9 4 3 12 34 3 102. 34. சரியா? இத வந்து காமனா டிவைட் பண்ண முடியுமா? இங்க 9ன்னு வந்துருச்சு. இங்க 2 என்ன இருக்கு? 30 34 இருக்கு. கண்டிப்பா இது காமனா டிவைட் பண்ண முடியாது எந்த நம்பராலயுமே. சரியா? காமன் டிவிஷன் கிடையாது. ஓகே. ஏன்னா இங்க ஆட் நம்பரா இருக்கு. இங்க 2 ஈவன் நம்பரா இருக்கு. கண்டிப்பா வராது. சோ அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 4 × 3 மட்டும் தான். 12 தான் சார். 12 தான் HCF. 12 தான் sir. கிளியரா? எஸ் சார். சரி அடுத்து இன்னொரு சம் கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. 90 150 225 இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF 90 150 225. சார் 15 sir. 15 15 sir. 15 கரெக்ட் தான். சரியா? இங்க பாருங்க 90 150 225 எந்த நம்பரால சால்வ் பண்ணலாம்? 5ஆல சால்வ் பண்ணலாம். ஏற்கனவே சம் போட்டு இதே சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஓகே. 6 3 18 5 3 30 15 3 45. சரியா? இங்க பாருங்க 15 × 3 தான். 6 10 15 டிவைட் பண்ண முடியாது. சரியா? காமன் நம்பரால டிவைட் பண்ண முடியாது. சோ 3 × 5 × 3 வந்து 15 தான் HCF. பாருங்க டிஎன்பிஎஸ்சிலே இந்த மாதிரி ரிப்பீட்டேஷனா தான் வர மாதிரி தான் நம்பரே வருது. நீங்களே பாத்துட்டீங்க இல்லையா? முன்னாடி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் கேக்குறாங்கப்பா. சரியா? நம்ம ஏற்கனவே 2 3 டாபிக்லயும் பார்த்தோம். நிறைய நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டேஷனா வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது 5000 8000 அந்த மாதிரி தான் வருது நிறைய கொஸ்டின்ஸ்ல. சரியா? சோ அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். திரும்ப திரும்ப அதே நம்பர் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின். எஸ் சார். HCF ஆஃப் HCF ஆஃப் 2/3, 8/9, 64/8, 10/27. HCF கண்டுபிடிக்கணும்பா. என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? HCF of numerator sir. ஓகே. HCF ஆஃப் நியூமரேட்டர் Divided by LCM LCM of LCM of denominator. denominator. LCM ஆஃப் டினாமினேட்டர். சரியா? ஓகே. அப்போ என்னப்பா கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். HCF ஆஃப் நியூமரேட்டர் என்ன வரும்? 2 8 64 10. HCF என்ன 2 வரும்? sir. 2 தான். 2. LCM என்ன வரும்? LCM ஆஃப் டினாமினேட்டர் 3 9 8 27. சார் 81 பா. 8 இல்ல 81. 81 27. என்னப்பா? 81 தான். 81 தான் ஆன்சர். சரியா? அப்போ ஆன்சர் என்னப்பா வரும்? HCF வந்து 2/81. சரியா? எஸ் சார். ஓகே.
அடுத்த சம் போலாமா? fourth sum. Yes, sir. Fourth sum. HCF of 6/7, 5/14, 10/21. HCF கண்டுபிடிக்கணும்ப்பா. 1/21, sir. ஆமா, பார்த்தோன்னே சொல்லலாம் 1/21. கரெக்ட், வெரி குட்மா, சூப்பர் அந்தினி. நீ பாருங்க 6, 5, 10 இருக்கு. HCF என்ன வரும்? காமனா எதுவும் வகுக்க முடியாது, அப்போ 1 தான் வரும். LCM கீழே என்ன வரும்? 7, 14, 21. இதோட LCM என்ன வரும்? 21 தான் வரும். ஸோ 1/21. சரியா? எஸ் சார். சாரி, ஆக்சுவலி 21 வராதுப்பா. இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. சாரிப்பா. லிசன். ஏன் வராது 21? சார் 14ஓட மல்டிபிள் 21. 14க்கு 21 வராதுங்க சார். ஆமா, 14ஓட மல்டிபிள் 21 வராதுல்ல. 7ஓட மல்டிபிள்ஸ்ல 14 வரும், 21 வரும். ஓகே. ஆனா 14ஓட மல்டிபிள் 21 வராதுல்ல. அப்ப என்ன வரும்? 14க்கு நீங்க என்ன பண்ணணும்? 21க்கும் என்ன பண்ணணும்? LCM கண்டுபிடிக்கணும். இது 7ஆல் சால்வ் பண்ணீங்கன்னா 2 7 14, 3 21. சரியா? அப்ப 7 2 14, 14 3 42. அப்ப 1/42 வரும்பா. ஹலோ, Yes, sir. 42 தான் சார். 1/42. இங்க பாருங்க, எந்த நம்பர் நம்ம LCM எடுக்கிறோமோ அந்த நம்பரை மீதி இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் டிவைட் பண்ணணும். இங்க நம்ம 81 எடுத்தோம், 3யும் டிவைட் பண்ணும், 9ம் டிவைட் பண்ணும், 27ம் டிவைட் பண்ணும். 27 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 81 கிடைக்கும். சரியா? எல்லா நம்பரும் டிவைட் பண்ணணும். அப்ப வந்து என்ன வரும்? இங்க 1/42 தான் வரும். சரியா? சோ 21 வந்து 14 டிவைட் பண்ணாது. சோ 1/42 தான் ஆன்சர். ஓகே. சரி, அடுத்து போலாமா? கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. சரி, அடுத்த क्वेश्चन நோட் பண்ணுங்க. HCF of 9a² b², 18b² c², 27c² a². HCF கண்டுபிடிங்கப்பா. HCF 9 sir. 9 sir. 9 மட்டும் தான் கரெக்ட். சரியா? 9 பாருங்க, 9 18 27க்கு ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். 9 18 27 நம்பருக்கு 9 18 27 HCF கண்டுபிடிச்சா என்ன வரும்ப்பா? 9 மட்டும் தான் வரும். ஓகேவா? அது கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டெப் என்ன? a² b², b² c², c² a². இதுக்கு பாருங்க, a² வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கான்னு பாருங்க. வரல. இங்க செகண்ட் இதுல வரல. b² எல்லா இடத்துலயும் இருக்கானா? லாஸ்ட்ல வரல. c² வந்து எல்லா இடத்துலயும் வரல. சரியா? அப்போ வந்து என்னது வரும்? 1 தான். ஓகே, எதுவுமே வரலைன்னா 1 தான் இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? 9 மட்டும் தான். 9. ஓகேவா? கிளியராமா? Yes sir. ஓகே. சோ அடுத்து பாருங்க 6th 4p² q³ r, 8p³ q² r², 16p² q⁴ r⁴. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 4p² q² r sir. 4 எல்லாத்துக்கும் காமன் தான். சரியா? 4ஓட மல்டிபிள்ஸ் தான் இருக்கு. 8 இருக்கு, 16 இருக்கு. சோ 4 வரும். ஓகேவா? அடுத்து p² எல்லா இடத்துலயும் இருக்கா? p² இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க p³ இருக்கு. சோ அப்ப லோவஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். அப்ப p² தான் வரும். சரியா? ஓகே. அடுத்து q எல்லா இடத்துலயும் இருக்கா? q இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. q ல லோவஸ்ட் பவர் என்ன? q². அடுத்து r லோவஸ்ட் பவர் என்ன? r மட்டும் தான். சரியா? அப்ப 4p² q² r மட்டும் தான் வரும். HCF. HCF னா லோவஸ்ட் பவர் பா. LCM னா ஹையஸ்ட் பவர். LCM னா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கணும். காமனா எல்லாத்தையும் கூட. சரியா? HCF னா காமனானது மட்டும் தான் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண கூடாது. சரி, இப்போ இதே வந்து 5th क्वेश्चन இருக்குல்ல, இப்போ மேல சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுக்கு LCM சொல்லுங்க. அதுக்கு LCM 16 sir. p⁴ r³ sir. இல்லப்பா, இதுக்கு ஓகே. இதுக்கு வந்து இப்போ சரி 6th சம் பாத்தீங்கன்னா 16 p⁴ 3 q⁴ r⁴. சரியா? இது வந்து கரெக்ட். 5th क्वेश्चनக்கு 9 18 27க்கு LCM எடுக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? 9 வந்து 3லயும் மல்டிபிளா இருக்கு. ஆனா 18 27க்கு இல்ல. அப்ப 18 27க்கு ஃபர்ஸ்ட் LCM எடுக்கணும்.
9ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 2 9 18 3 27. ஸோ 2 6 6 6 9 எவ்வளோப்பா 9 54 இல்லையா? ஸோ 54 A 54 square, B square, sir. A ஸ்கொயர் B ஸ்கொயர் 54 A square B square C square. ஆமா எஸ் கரெக்ட் 54 A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் சரியா? இவ்வளவுதான். ஓகே இது மாதிரி சால்வ் பண்ணிடணும். சரி அடுத்த லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின்பா. HCF கண்டுபிடிக்கணும் சரியா? A பவர் 3 B பவர் 4 கமா A பவர் சாரி A பவர் 1 தான். ஓகே B பவர் 5 C பவர் 2 கமா A ஸ்கொயர் B பவர் 7 C இஸ் HCF கண்டுபிடிங்க. A, B, 4. B, sir. A B4 sir. B4. A A B A பவர் 4 B4 sir. 4. அவ்வளவுதான். C வராது சரியா? அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான்ப்பா முடிஞ்சிருச்சு. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்து HCFல இப்போ நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ LCM பார்த்திருக்கோம், HCF பார்த்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் பார்க்கணும் சரியா? ஸோ அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்ப்பா. அடுத்து ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணா அது கண்டினியூட்டி வராது. அடுத்த கிளாஸ்ல அது பார்த்துடலாம். சரியா? ஸோ பார்த்த வரைக்கும் கிளியரா இருக்காப்பா? இன்னும் நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த ஃபார்முலால வர மாதிரி N1 N2 வச்சு சால்வ் பண்ற மாதிரி சம்ஸ் இருக்கு. அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாலினாமியல்ல கேட்பாங்க சரியா? ஸோ பாலினாமியல்ல LCM HCF கேட்பாங்க. ஸோ அந்த இது நம்ம பார்க்கணும். பாலினாமியல்னா இப்போ வந்து x+1 அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? x+1 x³ + 3x + 4 அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி LCM HCF எடுக்கிறது அதை நம்ம பார்க்கணும். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துடலாம். பிளஸ் வந்து இந்த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க சரியா? அந்த ரிமைண்டர் தேரம் கான்செப்ட்லாம் வரும். ஸோ அதுல வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த கிளாஸ்ல அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பார்த்துடலாம் சரியாப்பா? ஓகே ஸோ LCM HCFல பார்ட் 1 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு பார்ட் இருக்கு. ஸோ அதில் பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 15 சம் மேலே சால்வ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்ட்ல ஒரு 15-20 சம் சால்வ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா? ஸோ 30 சம் மேலே சால்வ் பண்றோம்னா போதும் LCM HCF. அடுத்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போயிடலாம் அடுத்த கிளாஸ்ல சரியா? ஸோ ஓகேமா இது வரைக்கும் டவுட்ஸ் இருந்ததுன்னா பார்த்துக்குவாங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க இடையில ஓகேவா? குரூப் வந்து இன்ஆக்டிவாவே இருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க எப்போ வேணா கேட்கலாம். ஆக்டிவா வச்சுக்கோங்க சரியாப்பா? ஓகே தேங்க்யூ சார் சொல்லுங்கப்பா. சார் ஏஎல்பி நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்க சார் ரயில்வேல இருந்து. ஆமாப்பா ஆமா பார்த்தேன். நாளைல இருந்து ஸ்டார்டிங். ஓகே ஆமா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்திருக்கு. யாரா ஸ்பெட்ஸ் போட்டிருந்தா அலோட் கிடையாதுப்பா. ஸ்பெட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அலோட் கிடையாது சரியா? மற்றவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் ஓகேவா? ஸோ சிலபஸ்லாம் ஆல்மோஸ்ட் காமனாக தான் இருக்கும். நம்ம வேணா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சும்மா நடத்துவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் ஏதாவது வேணும்னா கேளுங்க, நம்ம கைட் பண்ணிடலாம் ஓகேவா? அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 5600 போஸ்டிங் நினைக்கிறேன். அப்பா கரெக்டா? ஆமாங்க சார். சென்னை வந்து 800 போஸ்டிங் வர மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஆமா ஆமா நான் பார்த்தேன், நோட்டிபிகேஷன் பார்த்தேன். ஓகே நான் அனுப்பிச்சுடுறேன். மற்றவங்க வேணா வேணும் பாருங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா நீங்க அப்ளை பண்ணி வைங்க சரியா? Okay. ஓகே 30 ஏஜ் தான் எலிஜிபிள் நினைக்கிறேன்ப்பா. ஏஜ் லிமிட் வந்து 30 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க சார். ஆமா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க ஓபிசி. அது 3 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓபிசினா. ஸோ 33 வரைக்கும் எழுதலாம். யாராவது எலிஜிபிள் இருந்தா அப்ளை பண்ணுங்க. இன்னும் நமக்கு சேம் சிலபஸ் தான், ஆல்மோஸ்ட் காமனா தான் இருக்கும். அப்ளை பண்ணி நீங்க எழுதிக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கலாம் சரியா? பார்த்துக்கலாம்ப்பா சரி. ஓகேம்மா வேற டவுட்ஸ் இருக்கா? வேற என்ன டவுட்?